ல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, படிக்கிறோங்கிற பேர் வழியில உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா, அவங்க 3 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னா, அவங்க 3 பேரும் ஒரு ஜங்கிள்க்கு போயிடுறாங்க. உருவம்லாம் மாறி போயிடுது. சரியா? அந்த ஜங்கிள்ல உட்காந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்களாம். அப்ப திடீர்னு ஒரு குருவி சத்தம் போடுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. உடனே எங்கடா இருக்கு அந்த குருவி? அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, அத தேடி போறாங்க. அங்க பார்த்தா ஒரு குருவி கூட்டுல 2 குருவி உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 பசங்க வந்து போய் அந்த குருவிய மெல்ல தொடுறாங்க. தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் அதல பாதாளத்துக்குள்ள போயிட்டான். போயிட்டு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அங்க ஜாலியா இருக்கான். ஒருத்தனுக்கு என்னன்னா, திடீர் மேல போகணும்னு ஆசை. அவன் எங்க போயிட்டான்னா, அப்படியே வானத்தில பறக்க ஆரம்பிச்சுட்டான். ஜாலியா அழகா ஒரு டிராகன் மேல ஏறி என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, பறந்துட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான்னா, அப்படியே அவனுக்கு பிடிச்ச ஒரு உலகம். அந்த ரொம்ப சுத்தி மரம், செடி, கொடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால போய் உட்காந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, படிச்சுட்டு இருக்கான். ஸோ 3 பேரும் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி கொஞ்ச நேரம் என்ன செய்றாங்கன்னா, 3 பேரும் படிக்கிறேங்கிற பேர் வழியில புக்க தொறந்து வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. கனவு முடிஞ்ச உடனே டக்குன்னு 3 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. இப்ப பார்த்தா 3 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? படிச்சிட்டு இருக்கிறாங்க. படிக்கிற நேரத்தில படிக்கிற வேலைய தவிர என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஓகே பாய் ஸ்கூட்டீஸ்.